பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களை வணங்கி எங்கே திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே இந்த அரங்கில் குழும்பி எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடவுள் காட்சியளிக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த தொகுதியில் போட்டியிடுகிற நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். இது எழுச்சி பயண பொதுக்கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல் காட்சி அளிக்கின்றது. உங்களுடைய ஆரவார மகிழ்ச்சி நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவதற்கான அறிகுறி உங்கள் முகத்திலே பிரகாசமாக தெரிகிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே இங்கே தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர், இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு மாதவரம் வி மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய TKM சின்னையா அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஆர் சக்குபாய் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, மரியாதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, ஐஜே கட்சியுடைய நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, தமாக நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியுடைய நிர்வாகிகளே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடல் பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, துரோகத்தை பத்தி பேசுறார். இன்னைக்கு துரோகத்தினுடைய மொத்த அடையாளமே திரு ஸ்டாலின். உண்மைதானே? இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்றவர் ஸ்டாலின், அவர்தான் துரோகி. இன்னைக்கு உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகிகள், கச்சத்தீவை தாரை வார்த்து ஸ்டாலினுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்கிய துரோகிகள். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு விளை நிலங்களை விவசாயிகளிடத்திலிருந்து பறிக்க முற்பட்ட துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றிய துரோகிகள் திரு ஸ்டாலின். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியவர்கள் துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், ஆட்சியே போனாலும் பரவாயில்லைன்னு. போகத்தான் போகுது, யாரு கேட்டு போகுது? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க, ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது.
ஆட்சி போயிருன்னு பயப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன்னு. ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார். ஆட்சி போவது என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அதைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய தினம் வாங்கிக்கலாம்ப்பா, எல்லாம் அதிமுக ஆட்சியில் கிடைக்கும். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அதிமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அதிமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்திலிருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதிமுக ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்தா பயம்னு சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம். பயம் வந்து விட்டது. இன்றைக்கு இருட்டில் போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகின்ற பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அந்த பயம், அப்படி தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. அதனால் என்ன பேசுவது என்றே பேசாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய பணி. உங்களுக்கு அப்படி இல்லை, குடும்பம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத தலைவர் திரு ஸ்டாலின். அதிமுக அப்படி அல்ல, எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அப்படி இருக்கின்ற காலத்தில் தானே கடுமையான வறட்சி. மக்களை காப்பாற்றிடும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க கூட கடினமான சூழ்நிலையிலும் தடையில்லாம குடிநீரை வழங்கிடும். புயல், அந்த புயலை எதிர்கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை உரிய நேரத்தில் கொடுத்தோம். கொரோனா கடுமையான பிரச்சனை. இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் இதுவரை மக்கள் பார்க்கப்படாதது. அப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் காற்றிலே பரவி மக்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த நோய் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதிக்க கூடாது என்று இன்றைக்கு அரசு திறமையா செயல்பட்டு விலைமதிக்க முடியாத நம்முடைய உயிரினை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் அப்படியா இருக்குது? கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எந்தெந்த துறையிலே எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கூட்டமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே அரசாங்கம். ஒரு அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி 2011 2027 வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 26 வரை ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, விலையை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம்.
மக்கள் பாதிக்கல. மக்களுக்கு தேவையான உணவுகள் தினந்தோறும் கொடுத்த ஏழைகளுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, அதே போல வேலையில்லா நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் ஒரு ஆண்டு விலையில்லாம அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்லைங்க. ஒரு வருஷம் தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டன. 1 ரூபாய் வரி வருவாய் கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் வரவு டாஸ்மாக் அந்த கடையிலிருந்து வருமானம் வரும். ஒரு ஆண்டு டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விட்டது. ரோட் டிரான்ஸ்போர்ட் அதுல அரசுக்கு வரி வருவாய் வரும். பத்திரப்பதிவு ஒரு ஆண்டு பத்திரப்பதிவு கிடையாது, அதிலிருந்து அரசுக்கு வருவாய் கிடையாது. பெட்ரோல் டீசல் அதிலிருந்து வரி வருவாய் அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி அதுவும் கிடையாது. எக்ஸைஸ் வரி எதுவும் கிடையாது. ஒன்றுமே வரியே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்து 2021 முடிய 4,85,000 தான் மொத்த கடன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு விட்டீர்கள். எல்லாம் நம்ம எல்லாம் கடன்காரனா இருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். அப்படிப்பட்டவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இன்றைக்கு அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ அரசாங்கம் கடன் வாங்குது நமக்கு என்னன்னு. நீங்க தாங்க அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். நல்லா சிந்திங்க, வீட்டுக்கு போய் சிந்திங்க. இந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டுவது என்றால் வரி போட்டு, வரி மூலமாக உங்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டியது அரசாங்கம். சிந்திச்சிங்க. அரசாங்கம் வாங்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் தலைமையில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? 2021 ஆண்டு 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நம்ம கிராமத்தில் ஏரி குளம் குட்டை அங்கெல்லாம் வேலை பணி நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, அதுவும் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? செய்யல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க. ஒவ்வொரு கொடுத்தாங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடுதலா 1 கிலோ சக்கரை ரேஷன் கடையில் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைப்பு குறைச்சாங்களா? அது மட்டுமல்ல, நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க. கடனை கட்டாங்களா? அந்த கடன் ரத்து பண்றேன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? ஆக ஒண்ணுமே செய்யல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாம் பெண்கள் நிறைய வந்து அமர்ந்திருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதோ இவருடைய அப்பா ட்ரஸ்டில் இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குறாங்க, அதுவும் கொடுக்கல. இன்றைக்கு பணிபுரிகின்ற பல அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே
பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பணி நிரந்தரம் செய்யல. அதே போல சத்துணவு அமைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படியே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. ஆக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க அண்ணா திமுக கட்சிக்கு. அவ்வளவு வெறியில் இருக்கிறாங்க மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பலமுறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும் 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. குடும்பம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. குடும்பத்தில் என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்த வேண்டும் என்ற நிலையில இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. குடும்ப ஆட்சி வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சி வேணுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை ஆழ்வார்கள். அந்த அரசர் தனக்கு பின்னால தன்னுடைய மகனுக்கு முடி சுட்டுவார். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு அரசராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு அப்புறம் முதலமைச்சர். அதுக்கு பிறகு எந்தவித ஒரு உழைப்புமே இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே அடையாளம், ஸ்டாலின் மகளுடைய ஒரே அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து தனக்கு பின்னால் திரு ஸ்டாலினுக்கு பின்னால் தன்னுடைய மகன் உதயநிதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ண வச்சு பிறகு எம்எல்ஏ ஆக்கி பிறகு அமைச்சராக்கி இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியாத்தான் இருப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனா உழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு, திமுக கட்சிக்கு உழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு துரைமுருகன். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினால அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக. அப்படி இல்ல, ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகப்படி செயல்படுகின்ற கட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே பல கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவிலே விசுவாசமாக செயல்பட்டா, தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டா, மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்தார், நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக.